இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 2, வான் சிறப்பு 17, குறள் எண் 17. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்கா தாகிவிடின். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மேகம் கடல் நீரை குறைத்து மீண்டும் அக்கடலில் மழை பெய்யாவிட்டால் பெரிய கடலும் தன்னுடைய தன்மையில் குறைந்துவிடும் என்கிறார். அதாவது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கா பாருங்க. கடல் நீர் தான் ஆவியாக மேகத்திற்கு மாறி அங்கிருந்து தன் நீர் வருகிறது, மழை நீராக வருகிறது. ஆனால் அப்படி மழை பெய்யாவிட்டால் கடல் நீரே குறைந்துவிடும் என்கிறார். எவ்வளவு அற்புதம்! ஆகா சார்! அதாவது மறக்க முடியாத மனிதருங்க அவர். அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகத்திலிருந்து மழையாக பூமியில் விழுகிறது. கடல் நீரும் ஆவியாகிவிட்டால் கடல் நீர் வற்றி விடுவது நிதர்சனம். அந்த நீர் மீண்டும் மழையாக பொழியாவிட்டால் கடல் நீர் வற்றிவிடும் என்பதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சுட்டி காட்டிய விதம் அற்புதமுங்க. வாழ்க வள்ளுவர், வளர்க அவர் நெறிமுறைகள். மறக்க முடியாததுங்க. அது எல்லாம், அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அற்புதமாக எடுத்து சொல்லிய ஒரு பெருமை திருவள்ளுவரை சாரும். அனைவருக்கும் நான் தெரிவிப்பது யாதெனில், நேற்று ஒரு முக்கியமான வேலை காரணமாக நான் உங்களுக்கு குறளை சொல்ல முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.